ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தக்ஸ் ட்ரெண்டி டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்ளோஸ் நெக் ப்ளவுஸ், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே க்ளோஸ் நெக் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இதில் நான் பேக் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் போட்டு எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் 50 சைஸ் ப்ளஸில் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லா சைஸுக்குமே இந்த மெஷர்மெண்ட் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் எப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய சைஸ்க்கு கட் பண்ணிடலாம் ஈஸியாக. நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் எடுப்போம் இல்லைங்களா, அதுவே க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் பிரின்சஸ் கட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா 1.25 மீட்டர் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 50 சைஸ் ப்ளவுஸ் அளவு கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஜாயிண்ட் போடாமையும் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி துணியை ஃபோல்டிங் பண்ணி பாருங்கள். இப்போ கரைப்பகுதி ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம மடித்து நம்ம கட் பண்ணும்போது ஸ்லீவும் சரி சைடில் எங்கேயுமே ஜாயிண்ட் வராமல் நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 கரைப்பகுதியையும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிளாத்தை போட்டுக்கலாம். இப்படி போடும்போது ஜாயிண்ட் போட தேவையில்லை, நம்மளால் ஈஸியாக கட் பண்ணிட முடியும். பாருங்கள், ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதனாலேனா நான் பேக் சைடு ஓப்பன் வச்சு கட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதனால் பேக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே துணி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கிராஸாக இருக்கிறதுக்காக அதை ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கிராஸ் லைனை நம்ம கிளாத்தை ஈக்குவல் படுத்துறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ சைட்லேயும் நான் அந்த கரைப்பகுதி இருக்கு இல்லையா, நான் அதை கட் பண்ணிட போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சமாக 1/4 இன்ச் விட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டெல்லாம் எப்படி குறிக்கணும்னு பார்க்கலாம். கரைப்பகுதி தேவையில்லை, ஸோ அதனால் நான் 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணி அதையும் கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி கீழேயும் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கிராஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஹூக்ஸ் பட்டி வீப்பட்டியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக பேக் சைடில் ஒரு 1/4 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம ஹூக்ஸ் பட்டி வீப்பட்டியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தேவைப்படும். ஸோ அதுக்காக 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் தான் மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் குறிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எது குறிக்க போகிறோன்னா ப்ளவுஸோடைய லென்த். ப்ளவுஸோடைய லென்த் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம நார்மல் ப்ளவுஸ் 12 இன்ச் வைக்கிறீங்கன்னா அதுவே க்ளோஸ் நெக், காலர் நெக், போட் நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வைங்க. ஸோ நான் இந்த ப்ளவுஸ்க்கு 15 இன்ச் லென்த் எடுக்கிறேன். அவங்க 50 சைஸ் அப்படிங்கிறதுனால 15 இன்ச் எடுத்தால் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமே 15 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ளவுஸோடைய லென்த் குறிச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த ப்ளவுஸோடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த இடுப்பு சுற்றளவை மட்டும் வச்சு தான் நம்ம இந்த ஃபுல் ப்ளவுஸுமே கட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டு தான் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்க போகிறோம். என்னென்னா இடுப்பு சுற்றளவு. ஸோ இடுப்பு சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அது எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் உங்களுடைய அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நான் சொல்கிற மாதிரி இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அளந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹூக்ஸ் பட்டி சைடை ஃபோல்டிங் பண்ணிக்கணும். அந்த மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம சுற்றியும் இடுப்பு சுற்றளவை அளந்துக்கலாம். இந்த மாதிரி தான் வேஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் அளந்துக்கணும். இப்படி ஹூக்ஸ் பட்டி சைடை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர பேலன்ஸ் டோட்டலாக நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அளந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இந்த ப்ளவுஸோடைய இடுப்பு சுற்றளவு
42 இன்ச். ஸோ இந்த 42 இன்ச் வச்சு நம்ம எப்படி இந்த ஃபுல் ப்ளவுஸும் நம்ம கட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் 50 சைஸ் ப்ளவுஸுன்னு சொன்னீங்களே, எப்படி 42 இன்ச் அப்படின்னு கேட்பீங்க. 42 இன்ச்சுங்கிறது வந்து இடுப்பு சுற்றளவு, அது வந்து 50 சைஸுங்கிறது வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ 42 இன்ச்சை வந்து 4ல் 1 பாகம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். 4ல் 1 பாகம் 10.5 இன்ச் வருது. ஏன் 4ல் 1 பாகம் சொல்கிறோம் அப்படின்னா, துணியை வந்து நம்ம டபுளாக ஃபோல்டிங் பண்ணுவோம். பேக் சைடோட மெஷர்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் 4ல் 1 பங்கு எவ்வளோன்னு பாருங்கள், 10.5 இன்ச் வருது. அந்த 10.5 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே வந்து 1/4 இன்ச்சு நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஹூக்ஸ் பட்டி சைடுக்கு, அதிலிருந்து அந்த 1/4 இன்ச்சுக்கு அப்புறம் டேப்பை வச்சுட்டு 10.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். சீம் அலவன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா மறுபடியும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த ப்ளவுஸுடைய செஸ்ட் அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். செஸ்ட் அளவு எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நார்மல் ப்ளவுஸ் நான் கட் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு கூட 1 இன்ச் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய செஸ்ட் அளவு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்கேன். அதுவே நீங்கள் க்ளோஸ் நெக், காலர் நெக், போட் நெக் எல்லாம் கட் பண்ணும்போது உங்களுடைய இடுப்பு சுற்றளவு கூட எல்லா சைஸுக்குமே பொதுவாக 2 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுடைய இடுப்பு சுற்றளவு 10.5 இன்ச் இல்லைங்களா? ஸோ இந்த 10.5 இன்ச்சு கூட நீங்கள் 2 இன்ச் ஆட் பண்ணணும். பாருங்கள், 10.5 இன்ச்சு கூட நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணோன்னா நம்மளுடைய செஸ்ட் அளவு கண்டுபிடிச்சிடலாம். அதுவே நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது 1 இன்ச் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ளவுஸுடைய செஸ்ட் அளவு 12.5 இன்ச் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 12.5 இன்ச்சை வந்து நம்ம எங்கே குறிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ செஸ்ட் அளவு நம்ம 12.5 இன்ச் குறிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆர்ம் ஹோல் லென்த்துக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் செஸ்ட் அளவு நம்ம குறிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து ஷோல்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய செஸ்ட் அளவை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 12.5 இன்ச்சில் பாதி எவ்வளோன்னு பாருங்கள். 12.5 இன்ச்சில் பாதி எவ்வளோ வருது? 6.25. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 6.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஹூக்ஸ் பட்டிக்காக 1/4 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்பை வச்சு 6.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 6.25 இன்ச்சிலிருந்து டோட்டலாக எல்லா சைஸுக்குமே 2.25 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த ப்ளவுஸுடைய ஷோல்டர் கண்டுபிடிக்க முடியும். இது பொதுவான அளவு தான். 2.25 இன்ச்சுங்கிறது எல்லா சைஸுக்குமே பொதுவான அளவு. நம்ம 6.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து இங்கே டேப்பை வச்சுட்டு 2.25 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல டேப்பை வச்சுட்டு 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸுடைய ஷோல்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் பாடியிலேருந்து மெஷர்மெண்ட்டு ஷோல்டர் எடுத்தீங்கனாலும் ஓகே, உங்களுக்கு அப்படி ஷோல்டர் எடுக்க தெரியல, கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மாதிரி இடுப்பு செஸ்ட் அளவை மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஷோல்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸுடைய ஷோல்டர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா சைஸுக்குமே நீங்களும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு உங்களுடைய செஸ்ட் அளவில் 2ல் 1 பங்கு எவ்வளோன்னு பார்த்து குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 2.25 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த டோட்டலாக வர லென்த்து தான் நம்மளுடைய ஷோல்டர், இந்த ப்ளவுஸுடைய ஷோல்டர் அளவு. ஓகே, அடுத்தது இந்த ப்ளவுஸுடைய கழுத்தகலம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கழுத்தகலம் பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் போட் நெக் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெடி ஷோல்டர் எவ்வளோன்னு குறிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பகுதியை வந்து நம்ம கழுத்தகலமாக எடுத்துக்குவோம். அதுவே நீங்கள் க்ளோஸ் நெக், காலர் நெக் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கழுத்தகலம் எவ்வளோன்னு குறிச்சிக்கணும். இப்போ கழுத்தகலம் வந்து நான் இந்த ப்ளவுஸ்க்கு 3.25 இன்ச் எடுத்திருக்கேன். அடுத்தது கழுத்து இறக்கம் 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் கொடுத்தீங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 1.5 இன்ச்சை நம்ம 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கழுத்துடைய இறக்கமும் நம்ம குறிச்சாச்சு. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போட்டுடலாம். இந்த மாதிரி தான் நம்ம கழுத்தகலம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் போட் நெக்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் கழுத்தகலம் குறிப்போம். ஆனால் க்ளோஸ் நெக், காலர் நெக் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கழுத்தகலம் எவ்வளோன்னு குறிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஷோல்டராக, ரெடி ஷோல்டராக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம ஒரு ரவுண்ட் போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ளவுஸுடைய கழுத்தகலமும் ஷோல்டரும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆம்ஹோல் லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆம்ஹோல் லென்த்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 9 இன்ச் வருது. ஸோ இந்த 9 இன்ச்சை வந்து நம்ம கீழேயும் குறிச்சிக்கலாம்.
இந்த மாதிரி டேப்பை பாருங்கள் 9 இன்ச் வருது இல்லையா? ஸோ அந்த 9 இன்ச்சை அப்படியே நகர்த்திட்டு கீழேயும் அந்த 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம்ஹோல் லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 9 இன்ச் எடுத்துக்கிறேன். நம்ம ஷோல்டர் எவ்வளவோ அதே தான் ஆம்ஹோல் லென்த்தும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு இப்போ 9 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுலேயும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம், பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து சென்ட்ரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்ட்ரு நோட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு போடுறதுக்கு நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு மெஷர்மெண்ட் குறிப்போம் இல்லைங்களா? அது எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இடுப்பு சுற்றளவு 30 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் இந்த இடத்துல நம்ம 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம். அதுவே 30 இன்ச்சுக்கு மேலே இடுப்பு சுற்றளவு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடுப்பு சுற்றளவு 42 இன்ச்சு. ஸோ நான் இங்கே வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதே 30 இன்ச்சுக்குள்ளே இடுப்பு சுற்றளவு அப்படின்னா நீங்கள் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுடைய நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு போடுறதுக்காக ஃபஸ்ட்டு செஸ்ட் அளவு எவ்வளோன்னு குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம செஸ்ட் அளவு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 12.5 இன்ச்சு. ஸோ அந்த 12.5 இன்ச்சை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 1/4 இன்ச் நம்ம ஹூக்ஸ் பட்டி சைடுக்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா? அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் 12.5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு போட்டுடலாம். ஃப்ரண்ட்ஸ் கவ் ஸ்கேலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த 2 பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி 2 பாயிண்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு ஆம்ஹோல் ரவுண்டு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கிராஸ் எடுக்கணும், ஸ்லோப் கொடுக்கணும் இல்லையா? நம்ம நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா கழுத்தகலம் கிட்ட 1/4 இன்ச் ஸ்லோப் கொடுப்போம். அதுவே நீங்கள் போட் நெக், காலர் நெக், க்ளோஸ் நெக்கெல்லாம் கட் பண்ணும்போது நீங்கள் ஷோல்டர் கட்ட 1/2 இன்ச்சுக்கு ஸ்லோப் கொடுக்கணும். 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஸ்லோப் எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நான் இப்போ இந்த இடத்துல 1/2 இன்ச்சு வந்து ஸ்லோப் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு இப்படி கிராஸாக ஒரு நம்ம 1/2 இன்ச் ஸ்லோப் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அந்த இடத்துல கிராஸாக நம்ம லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா? அந்த பகுதியையும் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி ஸ்கேல் வச்சுட்டு அதையும் ஒரு லைன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு ஸ்லோப் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்மளுடைய இடுப்பு சுற்றளவும் நம்ம போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டும் ஒன்றா வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளவுஸோடைய ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேப்பை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டே வாங்க. இப்போ நம்ம செஸ்ட் அளவு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டும் நம்மளோட இடுப்பு சுற்றளவு 10.5 இன்ச்சும் ஒன்றா வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் இறக்கி இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்படி தான் ஆம்ஹோல் ரவுண்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக வரல அப்படின்னா ஆம்ஹோல் லென்த்தை வந்து மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதனுடைய சென்டரை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். சென்டரை நோட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்படி லைன் போட்டுட்டு நம்ம இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வரையணும். கீழே 1/4 இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதிலிருந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா வர மாதிரி 2 பாயிண்ட்டையும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ரெண்டாவது ஆம்ஹோல் ரவுண்டு போட்டுக்கலாம். இப்படி தான் நம்மளுடைய ஆம்ஹோல் ரவுண்டையும் ஆம்ஹோல் லென்த்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுவே உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டும் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருக்கலாம். இது கரெக்டாக இல்லை அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கீழே ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ரவுண்டை வந்து நம்ம சுற்றியும் இப்படி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 10.5 இன்ச் வருது. ஸோ நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட்டும் நம்ம போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்படியே விட்டுறலாம்.
அடுத்தது நம்ம ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்கேல் வச்சு இந்த ரெண்டையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம சேர்த்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் பீஸோடைய சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, சென்டர் டாட் குறிக்கணும். ஸோ அந்த சென்டர் டாட் குறிக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு டேப்பை வச்சுட்டு இதனுடைய சென்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டேப் அப்படியே ஃபோல்டிங் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சென்டர் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதையவே அப்படியே நகர்த்திட்டே வந்து மேலேயும் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சென்ட்ரு மாறாமல் இருக்கும். இப்போ இதனுடைய லென்த்து நம்ம சென்ட்ரு டாட் பிடிக்க போகிறோம் இல்லையா, அதோட லென்த்து வந்து 4 இன்ச் எடுத்துக்கிறேன். 4 இன்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எந்த அளவுக்கு டாட் பிடிக்க போகிறோங்கிற மெஷர்மெண்ட்டு குறிச்சாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ பேக் டாட்டோடைய மெஷர்மெண்ட் வந்து நம்ம பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த 1 இன்ச்சை 2 சைடும் ½ இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம ரெண்டையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம். இப்படி கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேக் பீஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே குறிச்சாச்சு. இப்போ நம்ம இதை சுற்றியும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டர் டாட் வந்து நம்ம பேக் டாட் குறிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதே மாதிரி பேக் சைடும் குறிச்சிக்கலாம். ஸோ இந்த சென்டரை வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக கட் கொடுத்துட்டு இப்போ நீடில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் சைடு அதோட பாயிண்ட் விழுந்துடும். இப்போ அப்படியே திருப்பிட்டு பேக் சைடும் அந்த நம்ம ட்ரேஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த டாட் பிடிக்கிற பாயிண்ட் வந்து மாறாமல் இருக்கும். 2 சைடும் ஒரே மாதிரி நம்ம டாட் பிடிக்க முடியும். கட்டிங் பண்ணும்போதே இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் ½ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஸ்கேல் வச்சு இப்படி கிராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடும் நம்ம அந்த டாட்டோடைய மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சாச்சு. பாருங்கள், இப்போ சீம் அலவன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சைடு ஜாயின் பண்ணும்போது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்காக நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ பேக் பீஸை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஹூக்ஸ் பட்டி சைடுக்காக 1/4 இன்ச் விட்டுருந்தேன் இல்லையா, அந்த பகுதியை வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்ம சுற்றியும் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நீடில் எடுத்துகிட்டு நம்ம அந்த கார்னரில் ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா பேக் சைடில் அதோட பாயிண்ட் விழுந்திருக்கும். அங்கே டிசியை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம அந்த லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வரும், அளவு மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்கேல் வச்சு நம்ம அந்த பாயிண்ட் குறிச்சோம் இல்லையா, அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி திருப்பிட்டு இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடலாம்.
ஓகே. இப்போ வந்து ஆர்ம் ஹோல் லென்த்லேருந்து வெளியே நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். போட் நெக், காலர் நெக், க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உள்ள 1 இன்ச்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு அதுலேருந்து கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த உள்ள நம்ம மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்லேருந்து சென்டரை குறிச்சிக்கோங்க. சென்டரை குறிச்சிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு அந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து கிராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போ டேப் எடுத்துகிட்டு நம்ம நார்மல் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறோன்னா 1/2 இன்ச்க்கு உள்ள மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவே போட் நெக், காலர் நெக், க்ளோஸ் நெக்கெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணும்போது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. உள்ளே கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்ம போட்டாச்சு. ஃப்ரண்ட் பீஸில் நம்ம உள்ளே குடஞ்சி மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக 1 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு இந்த கீழே வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் லைன் போட்டாச்சு. கீழே கிராஸாக இருக்கிறதுக்காக நம்ம கிராஸாக இருக்குது அதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டிருந்தோம்ல, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நம்ம கழுத்து இறக்கம் வரைஞ்சிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு கழுத்து இறக்கம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ 6 இன்ச் கொடுக்குறீங்கன்னா 6 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். நான் வந்து கழுத்து இறக்கம் அதே தான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படியே விட்டுறேன். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே க்ளோஸ் நெக் தான் கொடுக்குறேன். இப்போ சென்டரில் நம்ம பிரின்சஸ் கட் பண்ணணும். ஸோ பிரின்சஸ் கட் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கட் வரைகிறதுக்காக இப்போ இந்த இடத்துல இருந்து டேப்பை வச்சுட்டு 4 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்பு சுற்றளவு 30 இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 30 இன்ச்சுக்கு மேலே இடுப்பு சுற்றளவு இருந்தால் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 4 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு மேலே இருந்து இதோட பஸ்ட் பாயிண்ட் நம்ம குறிக்கணும். ஸோ நம்ம பஸ்ட் பாயிண்ட் எங்கே குறிக்கணும்னா மேலே நெக்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டேப்பை வச்சுட்டு கீழே 11 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஸ்மால் சைஸ் அப்படின்னா 9 இன்ச் குறிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவே மீடியம் அப்படின்னா 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 11 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய ஸ்மால் சைஸாக, மீடியமாக அல்லது பெரிய சைஸான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அப்பெக்ஸ் பாயிண்ட் குறிச்சிக்கலாம். ஓகே. இப்போ வந்து 11 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 30 இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம சென்டர் டாட் வந்து 2.5 இன்ச் குறிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவே வேஸ்ட் மெஷர்மெண்ட் 31 இன்ச்சுக்கு மேலே வருது அப்படின்னா 2.25 இன்ச் சென்டர் டாட் பிடிக்கலாம், அல்லது 3 இன்ச் வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். நம்மளுடைய கஸ்டமருடைய செஸ்ட் அளவை பொறுத்து, இப்போ அவங்களுக்கு செஸ்ட் பாயிண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 இன்ச் வந்து சென்டர் டாட்டோடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 3 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ 3 இன்ச்சை வந்து நம்ம 2 சைடும் பிரித்து இந்த சைடு 1.5 இன்ச், அந்த சைடு 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். ஸோ டேப் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சென்டர் டாட் எந்த அளவு பிடிக்கிறோமோ அதை 2ஆக பிரித்து 2 சைடும் மார்க் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நம்ம சென்டர் டாட்டுடைய மார்க் வந்து பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு 2ஐயும் சேர்த்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டாச்சு. அடுத்தது இங்கிருந்து டேப்பை வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம பிரின்சஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஒன்றா இப்படி வச்சுக்கோங்க. 2 ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அழகாக அந்த பிரின்சஸ் நம்ம போட்டாச்சு. எல்லா சைஸுக்குமே இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ உள்ளே வந்து நான் அந்த கர்வ் மாதிரி ட்ரா பண்ண போகிறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிரின்சஸ் இன்னும் அழகாக வரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை கொஞ்சமாக உள்ள 1/4 இன்ச் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வளைவு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஸ்டிச் பண்ணும்போது பிரின்சஸ் வந்து அழகாக வரும். ஓகே. இப்போ நம்ம
இந்த சைடில் இருந்து டேப்பை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணுவீங்க இல்லையா, அதுவே பிரின்சஸ் கட் பண்ணுறீங்கன்னா 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருந்து அந்த 2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போட்டுக்கலாம். 2 இன்ச்சுங்கிறது பொதுவான அளவு தான். எல்லா சைஸ்க்குமே நீங்கள் 2 இன்ச் குறிச்சிங்கன்னா போதும். ஓகே, இப்போது நம்ம இந்த கிராஸ் எடுத்தோம்னா அழகாக வரும். ஸோ அதுக்காக ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம டாட்டோடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த 2ஐயும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த 2 பாயிண்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பீஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே குறிச்சாச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே ட்ரேஸ் வந்து இன்னொரு சைடும் கொடுக்கணும் இல்லையா, அது எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஆம்ஹோல் கட்டை கட் பண்ணும்போது நம்ம உள்ளே இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சென்டரில் நம்ம சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் பேக் சைடும் அந்த டாட் பிடிக்க வேண்டிய இடம் வந்து மாறாமல் வரும். ஸோ நம்ம 2ஐயும் சேர்த்து கட் கொடுத்துட்டு இங்கே மேலேயும் கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் நம்ம கட் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் கட் கொடுத்து வச்சா தான் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரேஸ் வந்து நம்ம பேக் சைடும் எடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் டிசியை வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறேன். திக்காக ட்ரா பண்ணிவிட்டு அதை பேக் சைடு திருப்பி நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு 2ஐயும் ஒன்றா ஃபோல்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்றா ஃபோல்டிங் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரேஸ் வந்து இன்னொரு சைடும் விழுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவலாக நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி தட்டி கொடுத்தோம் அப்படின்னா பேக் சைடு வந்து அந்த ட்ரேஸ் விழுந்துடும். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ட்ரேஸ் விழுந்துருக்கு இல்லையா, அதில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸில் கிராஸ் கொடுத்தோம் இல்லைங்களா கீழே, அதே மாதிரி பேக் பீஸ்லேயும் கீழே வந்து நம்ம கிராஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் அழகாக சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த லூஸ் கொடுக்காம கரெக்டாக இருக்கும். ஸோ டேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஸ்கேல் வச்சு கிராஸாக லைன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கிராஸ் கொடுத்ததை கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக பேக் பீஸ்லேருந்து டோட்டல் ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே ஸ்லீவ் கட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்மளுடைய பேக் பீஸில் வர டோட்டல் ஆம்ஹோல் ரவுண்டை எடுத்துகிட்டு பாருங்கள், மேலே ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாகவே நீங்கள் டோட்டலாக ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை நகர்த்திட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ப்ளவுஸுடைய டோட்டல் ஆம்ஹோல் ரவுண்ட் 12 இன்ச் வருது. ஸோ 12 இன்ச் கூட நம்ம 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய டோட்டல் ஆம்ஹோல் ரவுண்டு எது வருதோ அது கூட 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 12 இன்ச்சில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணால் 11 இன்ச் வருது. இந்த 11 இன்ச்சை வச்சு தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டோட்டல் ஆம்ஹோல் ரவுண்டு மைனஸ் பண்ணது போக 11 இன்ச் வந்துச்சு இல்லையா, ஸோ 11 இன்ச் இங்கே இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 11 இன்ச் வர மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறேன் 11 இன்ச் வருதான்னு பார்க்கலாம். இப்போ 11 இன்ச் இருக்குன்னு அப்படின்னா கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே,
இப்போ நான் 11 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் 11 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ரெண்டையும் ஒன்றா வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ கீழே நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் விட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக 1/2 இன்ச் விட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவுடைய டோட்டல் லென்த்து உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 10.5 இன்ச் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஸ்லீவ் லென்த் என்னவோ அந்த லென்த் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் ஷார்ட் ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கலாம். எல்போ ஸ்லீவாக எல்போ ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கலாம். ஸோ நான் 10.5 இன்ச் இந்த மாதிரி 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அதே போல் மேலே ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேப் டவுன் கொடுக்கணும். இந்த ப்ளவுஸுடைய கேப் டவுன் கொடுக்கறதுக்கு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு 30 இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 3 இன்ச் கேப் டவுன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவே வேஸ்ட் மெஷர்மெண்ட் 31 இன்ச்சுக்கு மேலே வந்துச்சுன்னா 3.5 இன்ச் கேப் டவுன் கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய ப்ளவுஸுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் 42 இன்ச். அப்போ நான் வந்து 3.5 இன்ச் இங்கே கேப் டவுன் கொடுக்குறேன், கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஸ்டிச்சிங்க்காக, அதே 1.5 இன்ச் வந்து நம்ம இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீங்கள் 30 இன்ச்சுக்குள்ளே வேஸ்ட் மெஷர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 2 இன்ச் கொடுத்துக்கோங்க. அதுவே 31 இன்ச்சுக்கு மேலே வருது அப்படின்னா 2.5 இன்ச் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ நான் வந்து 2.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதனுடைய சென்டர் இப்படி டேப்பை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கிற இடம் வரைக்கும் ஸ்கேல் வச்சு கிராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போ இதோட சென்ட்ரு வந்து நம்ம நோட் பண்ணணும். அதுக்காக டேப்பை வச்சு மேலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக டேப் வச்சுட்டு அதை ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா அதோட சென்ட்ரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதோட சென்டரை வந்து குறிச்சிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டு போடுவோம் இல்லையா, அதுக்காக இங்கே கீழே இறக்கி 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை எடுத்துகிட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் அந்த 1/4 இன்ச் இறக்கி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டும் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஒரு கர்வ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் அந்த கர்வ் போட்டுட்டு அப்படியே ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை திருப்பி இங்கேயும் ஒரு ரவுண்ட் போட்டுடலாம். இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது அழகாக வரும். ஓகே, இப்போ வந்து இங்கேயும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸுடைய நம்ம இந்த ரவுண்டு போட்டாச்சு, ஆம் ரவுண்டு போட்டுட்டோம். அடுத்தது ஹேண்ட் லூஸ் எவ்வளோன்னு குறிக்கணும். நான் இந்த ப்ளவுஸுடைய ஹேண்ட் லூஸ் வந்து 7.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்லீவ் லூஸ் என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 7.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம கிராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற ரவுண்டு கரெக்டாக இருக்கானும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு பேக் பீஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த வெளியே வச்சுட்டு நம்ம இப்படி வச்சு பாருங்கள் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியும் நம்ம போட்டிருக்கிற ஆம் ரவுண்டை செக் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருக்கிற ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும்.
இப்போ ஸ்லீவ் எல்லாம் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கைக்குழி வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சென்டரில் நம்ம சின்ன கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் நம்ம கட் கொடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய சென்டர் வந்து நம்ம குறிச்சிக்கலாம். இங்கேருந்து டேப்பை வச்சுட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்குறோம் இல்லைங்களா, இந்த பாயிண்ட் ரெண்டையும் இதோட சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக டேப் எப்படி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட் கிடச்சிடும். நம்ம இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டர்லேருந்து கீழே 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சு நம்ம கைக்குழி வரைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மேலே அங்கேயும் அந்த இடத்துல இருந்து இந்த 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிற வரைக்கும் ரெண்டையும் ஒன்றா வர மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி திருப்பிட்டு இங்கேருந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கிற பாயிண்ட் வரைக்கும் ஒன்றா வச்சுட்டு நம்ம கைக்குழி ட்ரா பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லீவ் நம்ம 3மே கட் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ண லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டே கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.